Welcome to Kalvi IAS Academy YouTube channel. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2024 நடந்த எல்லா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் இருந்து பாலிட்டி கொஷின்ஸை நம்ம ஃபுல்லாக ஒரு தொகுப்பாக பார்க்கலாம். ஸோ கொஷின் நம்பர் 1, the article that states the role of scientific temper is. அறிவியல் மனநிலை அதாவது scientific temper பற்றி கூறும் சட்டப்பிரிவு எதுன்னு கேட்டிருக்காங்க. So options are Article 35A, Article 51A, Article 32, Article 14A. ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் Article 51A. அதாவது ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்க்குள்ளே வர்றது தான் இந்த Article 51A, சட்டப்பிரிவு 51A. சரிங்களா? Article 14 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவல் பிஃபோர் லா. Article 32 ரொம்ப முக்கியம். ஸோ இதை தான் நம்ம டாக்டர் B.R. அம்பேத்கர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, இட் இஸ் அ ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லியிருப்பார். இதயம் மற்றும் ஆன்மா அப்படின்னு சொல்லியிருப்பார். சரிங்களா? ரைட், வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், கன்சிடர் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆன் ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷன். ஃபைண்ட் அவுட் இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். மாநில தகவல் ஆணையம் பற்றி கீழ்கண்ட கூற்றுகளை கவனி, தவறானவற்றை கண்டறிக. ஸ்டேட்மெண்ட் நம்பர் 1, த கமிஷன் கன்சிஸ்ட் ஆஃப் சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் அண்ட் நாட் மோர் தென் 5 இன்ஃபர்மேஷன் கமிஷனர். ஆணையம் ஒரு தலைமை ஆணையர் மற்றும் 5 மிகாமல் தகவல் ஆணையர்களை கொண்டிருக்க வேண்டும். ஸ்டேட்மெண்ட் நம்பர் 2, the state information commissioner are not eligible for reappointment. மாநில தகவல் ஆணையர்கள் பணியில் அமர்த்தப்பட்ட பிறகு மீண்டும் மறு நியமனத்துக்கு தகுதியுடையவர் அல்ல. ஸ்டேட்மெண்ட் நம்பர் 3, the governor can remove the state information commissioner. மாநில தகவல் ஆணையரை ஆளுநர் பதவி நீக்கம் செய்ய முடியும். ஸ்டேட்மெண்ட் நம்பர் 4, High Court Chief Justice is one of the member of the committee which recommends State Information Commissioner. மாநில தகவல் ஆணையத்துக்கு ஆணையர்களை பரிந்துரைக்கும் குழுவில் மாநிலத்தின் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியும் ஒரு உறுப்பினர். ஸோ இதுக்கு இதெல்லாம் கரெக்டு அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு சீஃப் எலெக்ஷன் கமிஷனரும் 5 கமிஷனர்ஸும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் அது கிடையாது. சரிங்களா? ஸோ 1 + 2 or 3 கம்போஷன்ஸ் தான். ஸோ தப்பு. சரிங்களா? ஸோ 1 + 2 or 3 தான். அதுக்கப்புறம் மேக்ஸிமம் 3க்குள்ளே. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. தே ஆர் நாட் எலிஜிபிள் டு ரீஅப்பாயிண்ட். சரிங்களா? அவங்க திரும்ப வந்து அதே போஸ்டிங்கில் வந்து அப்பாயிண்ட் பண்ண மாட்டாங்க. அண்டு தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, கவர்னரால் ரிமூவ் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. எஸ், ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷனராக இருந்தாலும் சரி, இல்லை அந்த ஸ்டேட் சம்மந்தமாக உள்ள நிறைய போஸ்டிங்கான அப்பாயின்மெண்ட்டையும் கவர்னர் தான் பண்ணி வைக்கிறாரு. அஸ் வெல் அஸ் சில போஸ்டிங்கான ரிமூவலும் கவர்னர் தான் பண்ணி வைக்கிறார். அதில் முக்கியமாக ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷனர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ the கவர்னர் கேன் ரிமூவ் த ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷனர். ஓகே, நெக்ஸ்ட்டு. அப்போது ஃபோர்த் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா, ஹைகோர்ட்டுடைய சீஃப் ஜஸ்டிஸாக ஒரு ஆள் கண்டிப்பாக வந்து மெம்பரில் இருக்கணும்னு சொல்கிறாங்க. ரெக்கமெண்டட் மெம்பர்ஸில் அப்படி கிடையாதுன்னு அவசியமே கிடையாது. சரிங்களா? ஏன்னா இது வந்து கவர்னர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியமிக்கிறார். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் ஆர் இன்கரெக்ட். அது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா தப்பு. முதலாவது மற்றும் 4ஆம் இருக்கக்கூடிய வாக்கியம் வந்து தப்பு. அடுத்த கேள்வி, A state human rights commission inquires into violation of human rights related to list enumerated in the. மாநில மனித உரிமை ஆணையம் மனித உரிமை மீறல்கள் தொடர்பான மீறல்களை விசாரிக்க கீழ்கண்ட பட்டியலில் இருந்து மேற்கொள்ளலாம். ஸோ எந்தெந்த லிஸ்ட்டில் எடுத்துக்கொள்ளலாம், எந்தெந்த பட்டியலில் இருக்கிறவங்கலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளாம் இங்கே ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனால் விசாரிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. அப்போது ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ ஸ்டேட் லிஸ்ட், மாநில பட்டியல். ஆப்ஷன் பி யூனியன் லிஸ்ட், ஒன்றிய பட்டியல். ஆப்ஷன் சி ஸ்டேட் லிஸ்ட் அண்ட் கன்கரண்ட் லிஸ்ட், மாநில மற்றும் பொது பட்டியல். ஆப்ஷன் டி ஸ்டேட், யூனியன் அண்ட் கன்கரண்ட் லிஸ்ட், மாநில, ஒன்றிய மற்றும் பொது பட்டியல். இங்கே ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் வந்துட்டாலே, மாநில அளவில் இருக்கக்கூடிய மனித உரிமை ஆணையம் வந்துட்டாலே கண்டிப்பாக ஃபஸ்ட்டு ஸ்டேட் இன்க்ளூட் ஆகிடும். ஓகேவா? அப்போ ஆப்ஷன் பி எலிமினேட் பண்ணிடலாம். அதே மாதிரி ஆப்ஷன் டி எலிமினேட் பண்ணிடலாம். அப்போ ஏவா சியா? அதான் ஆன்சர்.
அப்போ அதே மாதிரி வைலேஷன் இன் ஹியூமன் ரைட்ஸ் ரிலேட்டட் டுன்னு சொல்லிட்டாங்க இல்லையா. அப்போ மனித உரிமை மீறல் தொடர்பாக கூடியது. அப்போ மனித உரிமை அப்படின்னா அவங்களுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லேருந்து எல்லாமே அதில் உள்ளே வந்து கவரப்பாக இருக்கணும். அப்போது அது கன்கரண்ட் லிஸ்ட்டையும் சேர்த்து தான் இருக்கும். அதனால் கன்கரண்ட் லிஸ்ட்டும் சேர்க்கணும். அப்போ ஆப்ஷன் ஏவும் கிடையாது, அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்ட். சரிங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ஸோ மேத்ஸ் ஆஃப் ஃபாலோயிங் கேட்டிருக்காங்க. ஆர்டிகல்ஸ் பேஸ்டு. சரிங்களா. சரத்து எண் 124C, 125, 126, 130 இதை வந்து அந்த பக்கத்தில் உள்ள ஒப்பிட சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ரிலேட்டட் டு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்டிகல்ஸ். சரிங்களா. சீட் ஆஃப் சுப்ரீம் கோர்ட், பவர் ஆஃப் பார்லிமெண்ட் டு மேக் லா, சேலரிஸ், அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஆக்டிங் சீஃப் ஜஸ்டிஸ் அண்ட் ஸோ ஆன். இது எல்லாமே அந்த பக்கம் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம வந்து மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. சரிங்களா. உச்சநீதிமன்றத்தின் இருப்பிடம், நாடாளுமன்றத்தின் சட்டம் இயற்றும் அதிகாரங்கள், அப்புறமேட்டு ஊதியங்கள், இடைக்கால தலைமை நீதிபதி நியமனம், இது சம்மந்தமாக உள்ள சரத்து எண்களை வந்து ஒப்பிட சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம எப்படி ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, பவர் ஆஃப் பார்லிமெண்ட் டு மேக் எ லா. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பார்லிமெண்ட்டால் என்ன பண்ண முடியும்னு சொல்கிறாங்க, சட்டத்தை இயற்ற முடியும்னு சொல்கிறாங்க. அதான் நமக்கு வந்து 124C. சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் 125 சேலரிஸை பற்றி பேஸ் பண்ணுறது, 126ன்றது அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஆக்டிங் சீஃப் ஜஸ்டிஸ். சரிங்களா. 130 சீட் ஆஃப் சுப்ரீம் கோர்ட். இது ரொம்ப முக்கியம். இது ஆல்ரெடி கேட்ட கொஷின் தான். அதை பேஸ் பண்ணியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மேத்ஸ் ஃபாலோயிங்கில் சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி கேட்ட கொஷின் என்ன அப்படின்னா ஆர்டிகல் 130 என்னன்னு கேட்டிருக்காங்க. சீட் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் தான் அதுக்கான ஆன்சர். சரிங்களா. உச்ச நீதிமன்றத்தின் இருப்பிடம் தான் அதுக்கான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் போயிடலாம். ஸோ அடுத்து அரேஞ்ச் த ஃபாலோவிங் பாடிஸ் இன் தேர் குரோனாலஜிக்கல் ஆர்டர் ஆஃப் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா. கீழ் கொடுக்கப்பட்டவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா கொடுக்கப்பட்ட ஆணையத்தோட வந்து கால வரிசைப்படி ஒருங்கிணைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம முதல்ல என்னென்னலாம் கொடுத்துருக்காங்கன்னு முதல்ல பார்க்கணும். சர்க்காரியா கமிஷன், புஞ்சி கமிஷன், ராஜமன்னார் கமிட்டி, ஃபர்ஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம் கமிஷன். அதாவது சர்க்காரியா ஆணையம், புஞ்சி ஆணையம், ராஜமன்னார் குழு, முதல் நிர்வாக சீர்திருத்த ஆணையம். அப்போது ஃபஸ்ட்டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம் கமிஷன்லேருந்து தான் ஆரம்பிக்கணும். ஏன்னா முதல்ல இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ அதாவது இயர் பார்த்தீங்க அப்படின்னா 1966 ஃபஸ்ட்டு ஏஆர்சி போட்டிருப்பாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம் கமிஷன் வந்து போட்டிருப்பாங்க. முதல் நிர்வாக சீர்திருத்த ஆணையம் தான் ஃபஸ்ட்டு வந்திருக்கும். 1966 1966ஆம் ஆண்டு போட்டிருப்பாங்க. ஸோ ஆப்ஷன் பியில் தான் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம் கமிஷன் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. மற்ற எந்த ஆப்ஷன்லையுமே அந்த மாதிரி இல்லை. ஸோ டேரெக்டாகவே நம்ம டிக் பண்ணிடலாம். பட் இருந்தாலும் நம்ம மற்ற கமிட்டிஸ்னால் இயர் எப்போ அப்படின்றது நமக்கு தெரிஞ்சுக்கணும். சரிங்களா. ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கமிஷனில் ஃபஸ்ட்டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம் கமிஷன் பார்த்திங்கன்னா இயர் 1966 1966ஆம் ஆண்டு போடப்பட்டது. அப்போ ராஜமன்னார் கமிட்டி, ராஜமன்னார் ஆணையம் பார்த்திங்க அப்படின்னா 1969ஆம் ஆண்டு போடப்பட்டது. ஓகே. அடுத்து சர்க்காரியா கமிஷன் பார்த்திங்க அப்படின்னா 1983ஆம் ஆண்டு போடப்பட்டது. அப்புறம் புஞ்சி கமிஷன் 2007. சரிங்களா. ஸோ இதுதான் ரீசெண்டாக போட்டது, 2000க்கு அப்புறம் போட்டது. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டரில் நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். ஸோ அதே தான் கொஷினாகவும் கேட்டிருக்காங்க. வெரி ஈஸியஸ்ட் ஒன். ஓகே, நெக்ஸ்ட்டு போயிடலாம். த ஆர்டிகல் விச் இஸ் நாட் ரிலேட்டட் டு சீஃப் மினிஸ்டர். அரசியல் அமைப்பில் எந்த விதி ஒரு மாநில முதலமைச்சருடன் தொடர்புடையது அல்ல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் ஆர் ஆப்ஷன் ஏ ஆர்டிகல் 163 விதி 163, ஆப்ஷன் பி ஆர்டிகல் 164 விதி 164, ஆப்ஷன் சி ஆர்டிகல் 165 விதி 165, ஆர்டிகல் 167 இது ஆப்ஷன் டி. சரிங்களா. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிகல் 165. ஓகே, இட் இஸ் நாட் ரிலேட்டட் டு சீஃப் மினிஸ்டர் பிகாஸ் இட் இஸ் ரிலேட்டட் டு அட்வொகேட் ஜெனரல். சரிங்களா. ஸோ நம்முடைய ஸ்டேட் அட்வொகேட் ஜெனரலுக்கான ஆர்டிகல் அது 165. ஓகே, 165ன்றது மாநில தலைமை வழக்கறிஞர் சம்மந்தமாக இருக்கக்கூடிய ஒரு சரத்து எண் அது. சரிங்களா, அதாவது விதி. ஓகே, நெக்ஸ்ட் போயிடலாம். The word parliament is derived from the dash word parley which means to talk. பாராளுமன்றம் என்னும் சொல் பேசு என்று பொருளடங்கிய பார்லே என்னும் டேஷ் சொல்லிலிருந்து பெறப்பட்டது. ஸோ அப்போது அது என்ன மொழின்னு கேட்குறாங்க. ஃப்ரெஞ்ச் வேர்ட், லட்டின் வேர்ட், க்ரீக் வேர்ட், ஸ்பானிஷ் வேர்டுன்னு சொல்லிட்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சரிங்களா. ஃப்ரெஞ்சு மொழி, லத்தீன் மொழி, கிரேக்க மொழி, ஸ்பானிஷ் மொழி. ஸோ நம்மளுடைய 9th ஸ்டாண்டர்ட் புக்கில் வந்து இதுக்கான டெஃபினேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இட் இஸ் டேக்கன் ஃப்ரம் ஃப்ரெஞ்ச் வேர்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா. ஸோ டைரக்ட் கொஷின் ஃப்ரம் த புக் பார்லிமெண்ட். ஓகே, நெக்ஸ்ட் போயிடலாம். ஃப்ரெஞ்ச் வேர்ட்.
ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, 2 கூற்றுகள் கொடுத்துருக்காங்க. அது எதெல்லாம் சரி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா இஸ் எலெக்டட் பை த சிஸ்டம் ஆஃப் டைரக்ட் எலெக்ஷன்ஸ். இந்திய ஜனாதிபதி நேர்முக தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட், த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா இஸ் த நாமினல் ஹெட் ஆஃப் த ஸ்டேட். இந்திய ஜனாதிபதி பேரளவில் அரசின் தலைவர் ஆவார். ஸோ அப்போ ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா எதெல்லாம் சரின்னு கேட்டிருக்காங்க. விச் ஆஃப் த அபவ் ஸ்டேட்மெண்ட் ஆர் ட்ரூ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மேற்கண்ட கூற்றுகளில் எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவை டைரக்ட் எலெக்ஷனான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை, மறைமுக தேர்தல் வழியாக தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. அதாவது இன்டைரக்ட் எலெக்ஷன் வழியாக தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்போ இன்டைரக்ட் எலெக்ஷன் என்ன அப்படின்னா மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களால் தேர்ந்தெடுக்கப்படுபவர்கள்னு அர்த்தம். அப்போ டைரக்ட் எலெக்ஷன்னா மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுபவர்கள். நம்ம வந்து பிரைம் மினிஸ்டர் தான் தேர்ந்தெடுக்கிறோம். ஸோ பிரைம் மினிஸ்டர் தான் டைரக்ட் எலெக்ஷன், பிரசிடென்ட் இன்டைரக்ட் எலெக்ஷன் தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. ரெண்டாவது, பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா இஸ் அ நாமினல் ஹெட். ஸோ பேரளவில் தான் அவர் தலைவர். எஸ், ஏன்னா இந்தியாவுடைய தலைவர் ரியல் ஹெட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் தான். எப்படி ஸ்டேட்டுக்கு பார்த்தீங்க சிஎம் ரியல் ஹெட்டுன்னு பார்க்குறோமோ அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ரியல் ஹெட் வந்து பிரைம் மினிஸ்டர். சரிங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். Who called the directive principles of state policy as a manifesto of aims and aspirations? அரசு நெறிமுறை கொள்கைகளை நோக்கங்கள் மற்றும் விளைவுகளின் அறிக்கை என அழைத்தவர் யார்? ஸோ ஆப்ஷன்ஸ் ஆர் ஆப்ஷன் ஏ கேசி வேரி, ஆப்ஷன் பி டிடி கிருஷ்ணமாச்சாரி, ஆப்ஷன் சி சர் ஐவர் ஜென்னிங், ஆப்ஷன் டி டாக்டர் பிஆர் அம்பேத்கர். ஸோ நம்ம டாக்டர் பிஆர் அம்பேத்கர் வந்து டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, அதாவது அரசு நெறிமுறை கொள்கைகளை வந்து என்னென்னு சொல்லியிருப்பார்னா நாவல் அம்சம்னு சொல்லியிருப்பார். ஸோ இட் இஸ் அ நாவல் ஃபியூச்சர்னு சொல்லியிருப்பார். சரிங்களா. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா டிடி கிருஷ்ணமாச்சாரி அப்படின்றவர் பார்த்தீங்க அப்படின்னா இது உங்கள் எல்லாருமே பாலிட்டி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு பர்சனாலிட்டி தான். பட் இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எ மேனிஃபெஸ்டோ ஆஃப் எய்ம்ஸ் அண்ட் ஆஸ்பிரேஷன் சொல்லியிருக்காங்க. சரிங்களா. நோக்கங்கள் மற்றும் விளைவுகளின் அறிக்கை அப்படின்னு சொன்னது யார் தான் கேட்டிருக்காங்க. அப்போ அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா கேசி வேரி. ஸோ இந்த கேசி வேரி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆள், ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின். கன்சிடர் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆன் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். ஃபைண்ட் அவுட் த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். அடிப்படை கடமைகள் பற்றிய கூற்றுகளை கருதுக, தவறான கூற்றினை கண்டறிக. ஸோ 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த 4ல் எது தவறானதுன்னு கண்டுபிடிக்கணும். நம்பர் 1 பேயிங் டாக்ஸஸ், நம்பர் 2 சேஃப்கார்டிங் பப்ளிக் ப்ராப்பர்ட்டி, நம்பர் 3 preserving the rich heritage of the country, நம்பர் 4 casting the vote in the election. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா வரிகளை செலுத்துதல், ரெண்டாவது பொது சொத்துக்களை பாதுகாத்தல், மூணாவது இந்தியாவின் வளமான பாரம்பரியத்தை பேணி காத்தல், நாலாவது தேர்தல்களின் வாக்களித்தல். ஸோ நம்ம ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் முதல்ல அடிப்படை கடமை, நம்மளுடைய கடமைகள்லாம் என்னென்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். பேயிங் ஆஃப் டேக்ஸ் இஸ் நாட் அ டியூட்டி. நம்ம ஆர்டிகல் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்னால் ஆர்டிகல் 51A, அதாவது பிரிவு 51Aக்கு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 11 ஆர்டிகல்ஸ் இருக்கும். 51Aல ABCDன்னு சொல்லிட்டு K வரைக்கும் இருக்கும். சரிங்களா. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேயிங் ஆஃப் டேக்ஸ் அதில் இல்லை, கேஸ்டிங் த ஓட் இந்த எலெக்ஷனும் இல்லை. அப்போ மிச்சம் சேஃப்கார்டிங் பப்ளிக் ப்ராப்பர்ட்டியும் ப்ரிசர்விங் த ரிச் ஹெரிடேஜ் ஆஃப் த கண்ட்ரியும் இதில் இருக்குது. ஸோ அப்போ 2, 3 சரி, அப்போ தப்புனா 1, 4 தப்பு. சரிங்களா. ஸோ ஆப்ஷன் டியில் கொடுத்துருக்காங்க 1 and 4 ஆர் இன்கரெக்ட். 1 மற்றும் 4 தவறு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் போயிடலாம். Identify the case which did not deals with the basic structure of the Indian Constitution. இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை கட்டமைப்புடன் தொடர்பில்லாத வழக்கினை கண்டறிக. ஸோ பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கான்ஸ்டியூஷன் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கேஸ் எதெல்லாம்னு தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சால் தான் மற்ற எல்லாத்தையும் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா வித்தியாசப்படுத்த முடியும். அப்போ கேசவானந்த பாரதி கேஸ் 1973, மினர்வா கேஸ் 1980, கோகுல்நாத் கேஸ் 1963. இந்த 3 நம்ம ஆல்ரெடி நல்லா டிஸ்கஸ் பண்ணி படிச்சிருப்போம். அதாவது கேசவானந்த பாரதி கேஸ்லேயும் சரி, மினர்வா கேஸ்லேயும் சரி, கோகுல்நாத் கேஸ்லேயும் சரி, அடிப்படை கட்டமைப்புகளை நம்ம எங்கேயுமே மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பேசிக் ஸ்ட்ரக்சர்ஸை வி ஷுட் நாட் பி சேஞ்ச். ஓகே, அப்படி சேஞ்ச் ஆகிற மாதிரி நீங்கள் ஏதாவது லா கொண்டு வந்தீங்க அப்படின்னா இட் இஸ் வாய்ட் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருவாங்க சுப்ரீம் கோர்ட்.
சரிங்களா? ஸோ அது ரிலேட்டடாக இல்லாத ஒரே கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஏகே ராய் கேஸ் தான். சரிங்களா? ஏகே ராய் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. ஏகே ராய் எதிராக வந்து இந்திய ஒன்றியம் இருந்துச்சு 1982. சரிங்களா? இது மட்டும் தான் தப்பு. அப்போது நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாம். The first amendment incorporated dash article in the Constitution of India in 1951. முதல் அரசியலமைப்பு திருத்தம் 1951 மூலம் எந்த சட்ட உறுப்பு சேர்க்கப்பட்டது? அப்போ அதுக்கான ஆர்டிகல் 15 சப்கிளாஸ் நம்பர் 4. விதி 15 உள்ள வந்து பிரிவு வந்து பார்த்திங்கன்னா 4. ஸோ ஆர்டிகல் 15ல் சப்கிளாஸ் நம்பர் 4 என்ன டிஸ்கஸ் பண்ணுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரிசர்வேஷன் பாலிசிஸ், அதாவது ஒரு மாநிலத்துக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா பிற்படுத்தப்பட்டோர் அப்புறமேட்டு இந்த எஸ்சி எஸ்டி இந்த மாதிரி எல்லா கேஸ்ட்டுக்கான ரிசர்வேஷன்ஸை வந்து கொடுத்துக்கலாம், ஒரு ஸ்டேட்டுக்கான அனுமதி இருக்குதுன்னு சொல்லி கொண்டு வந்தது தான் இந்த ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். சரிங்களா? 1951 கொண்டு வந்தது. ஆர்டிகல் 15ல் சப்கிளாஸ் நம்பர் 4ல் சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் போயிடலாம். ஸோ அடுத்தது, இன் விச் செஷன் ஆஃப் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் த சாங் ஜனகண மன வாஸ் ஃபர்ஸ்ட் சாங்? முதலாக ஜனகணமன என்னும் பாடல் இந்திய தேசிய காங்கிரஸின் எந்த மாநாட்டில் பாடப்பட்டது? ஆப்ஷன் ஏ 1911 செஷன் அட் மும்பை, 1911 மும்பை மாநாட்டில். ஆப்ஷன் பி 1911 செஷன் அட் டெல்லி, 1911 டெல்லி மாநாட்டில். ஆப்ஷன் சி 1911 செஷன் ஹெல்ட் அட் கல்கட்டா, 1911 கொல்கத்தா மாநாட்டில். ஆப்ஷன் டி 1911 செஷன் ஹெல்ட் அட் பீகார், 1911 பீகார் மாநாட்டில். ஸோ நம்ம 6th ஸ்டாண்டர்ட் புக்லேயே இது கிவன் இன் த பாக்ஸ் இட் செல்ஃப். சரிங்களா? ஸோ ஒரு அடிப்படையாக நம்ம டூ யூ நோ பாக்ஸை படிச்சிருந்தாலே இந்த கொஷனுக்கு நம்ம ஈஸியாகவே ஆன்சர் பண்ணியிருக்கலாம். ஓகேவா? ஸோ கல்கட்டாவில் 1911 அப்போது பாடியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு டூ யூ நோ பாக்ஸில், சரிங்களா, நீ அறிவாயா அப்படின்ற அந்த பாக்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு போயிடலாம். Free and compulsory education to all the children of the age of 6 to 14 years in such manner as the state may by law determines through dash Constitution Amendment Act. கட்டாயம் மற்றும் இலவச கல்வி அனைத்து 6 முதல் 14 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு சட்டப்பூர்வமாக அரசு வழங்க வேண்டும் என நிர்ணயமானது டேஷ் சட்ட திருத்தத்தின் மூலம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா 86வது சட்ட திருத்தம். அப்போ மொத்தம் 3 இம்பார்ட்டண்டான ஆர்டிகல்ஸ் எஜுகேஷன் சம்மந்தமாக இருக்குது. ஓகே, 21A இருந்தாலும் சரி, ஆர்டிகல் 45 இருந்தாலும் சரி, அதே மாதிரி ஃபண்டமெண்டல் டியூட்டிஸில் இருக்கக்கூடிய சரத் எண் 51A சப்கிளாஸில் கே. சரிங்களா? ஸோ இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் ரிலேட்டட் டு எஜுகேஷன் செக்டார். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்பல்சரி எஜுகேஷனை கொண்டு வந்தது, அதே மாதிரி கம்பல்சரி அண்ட் ஆல்சோ ஃப்ரீ எஜுகேஷனை கொண்டு வந்தது எந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வழியான்னு கேட்குறாங்க. நோ, அதுக்கான அமெண்ட்மெண்ட் ஆக்டை பார்த்திங்க அப்படின்னா 86th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ 86வது சட்ட திருத்தத்தின் மூலமாக கொண்டு வரப்பட்டிருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு போயிடலாம். Which are the constitutional provisions for the protection of other backward classes? OBCன்னு சொல்லக்கூடியது. ஓகே, பிற பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரின் பாதுகாப்புக்காக அரசியலமைப்பு விதிகள் யாவை? அப்போது ஓபிசி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கான்ஸ்டியூஷனில் மென்ஷன் பண்ணிக்கூடிய ஆர்டிகல்ஸ் எதெல்லாம்னு கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஆர்டிகல் 15 சப்கிளாஸ் நம்பர் 4, ஆர்டிகல் 16 சப்கிளாஸ் நம்பர் 4, ஆர்டிகல் 17 சப்கிளாஸ் நம்பர் 1, ஆர்டிகல் 19 சப்கிளாஸ் நம்பர் 2. சரிங்களா? அதிகாரம் எண் 15ல் 4, அதிகாரம் எண் 16ல் 4, அதிகாரம் எண் 17ல் 1, அதிகாரம் எண் 19ல் 2. சரிங்களா? ஸோ ஜஸ்ட் நவ் ஒன்லி வி ஹவ் சீன் தட் ஆர்டிகல் 15 சப்கிளாஸ் நம்பர் 4 என்ன டிஸ்கஸ் பண்ணுன்னு சொன்னோம் அப்படின்னா, ஒரு ஸ்டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிசர்வேஷன் பாலிசிஸை வந்து மேற்கொள்ளும் போது எஸ்சி எஸ்டி ஓபிசி இந்த மாதிரி கேண்டேட்டுக்கு வந்து தனித்தனியாக ரிசர்வேஷன்ஸ் பாலிசிஸை பேஸ் பண்ணி நீங்கள் இடஒதுக்கீடு பண்ணலான்னு சொல்லியிருந்துச்சு. ஸோ அப்போ ஆர்டிகல் 15 சப்கிளாஸ் நம்பர் 4 வந்து கரெக்ட். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஆப்ஷன் டியில் எலிமினேட் ஆகிடும். ஓகே, அப்போ ஆப்ஷன் ஏ பிசி இந்த 3ல் ஏதோ ஒன்று தான் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிகல் 16 சப்கிளாஸ் நம்பர் 4 அப்படின்றது கரெக்ட். அப்போ ஆர்டிகல் 15 அண்ட் 16 ரொம்ப ரொம்ப முக்கியம், 17, 19 விட. ஓகே, ஸோ அப்போ சப்கிளாஸ் நம்பர் 4ன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க.
அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிகல் 15 அண்ட் 16 போத் ஆர் கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். த பவர் ஆஃப் ஜுடிக்கல் ரிவ்யூ ரிலேட்டட் டு, சரிங்களா, நீதி புலனாய்வு அதிகாரம் இதனுடன் தொடர்புடையதாகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ எதோட தொடர்புடையதுன்னு பார்க்கலாம். ஸோ ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அட்வைசிங் த பிரசிடெண்ட் ஆன் கான்ஸ்டியூஷனல் மேட்டர்ஸ், அரசியல் அமைப்பு சார்ந்த விவகாரங்களில் குடியரசுத் தலைவருக்கு அறிவுரை வழங்குதல். ஆப்ஷன் பி, டிக்ளேரிங் லாஸ் ஆஃப் பார்லிமெண்ட் அன்கான்ஸ்டியூஷனல் தட் ஆர் அகெயின்ஸ்ட் கான்ஸ்டியூஷன், அரசியல் அமைப்புக்கு எதிரான நாடாளுமன்ற சட்டங்கள் அரசியலமைப்புக்கு முரணானவை என அறிவித்தல். ஆப்ஷன் சி, ரிவ்யூவிங் த ஆர்கனைசேஷன் ஆஃப் ஜுடிஷரி, நீதித்துறையின் அமைப்பினை சீராய்வு செய்தல். ஆப்ஷன் டி, ப்ரிப்பேரிங் லா டு ப்ரிசர்வ் த ரூல்ஸ் ஆஃப் லா, சட்டத்தின் ஆட்சியை பாதுகாக்கும் சட்டங்களை கொண்டு வருதல். ஸோ ஜுடிக்கல் ரிவ்யூ நீதி புலனாய்வு. அப்போது இதுக்கான ஆன்சரை எப்படி பண்ணலாம்? நீதி புலனாய்வு. இப்போ நீதி புலனாய்வுனா என்னென்னு தெரிஞ்சு வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் இந்த ஆப்ஷனில் எதுன்னு சரின்னு பார்க்கலாம். அப்போ நீதி புலனாய்வுனா என்ன அப்படின்னா, இப்போது சட்டத்தை இயற்றக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குன்னா நாடாளுமன்றத்துக்கு இருக்குது. ஆனால் அந்த சட்டத்தை பாதுகாக்க வேண்டிய அதிகாரம் யாருக்கு இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நீதித்துறைக்கு இருக்குது, அதாவது ஜுடிஷரிக்கு இருக்குது. லெஜிஸ்லேச்சர் கேன் மேக் எ லா பட் இட் ஹாவ் டு மெயின்டைன் அண்ட் ப்ரொடெக்ட் பை சுப்ரீம் கோர்ட். ஓகே, அப்போது எந்த சட்டத்தினாலும் இயற்றலாம் அப்படின்ற அதிகாரம் பாராளுமன்றத்துக்கு இருந்தாலும் சில சட்டங்கள் அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக இருக்குமெனில் அந்த சட்டத்தை உச்சநீதிமன்றத்தால் நீக்கப்பட்டுரும். சரிங்களா, அதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ஜுடிஷரி ரிவ்யூ, நீதி புலனாய்வு. அப்போ நீதி புலனாய்வுனா என்னென்னா, சட்டத்துக்கு புறமான ஏதேனும் ஒரு சட்டத்தை கொண்டு வந்தால் அந்த சட்டத்தின் மூலமாகவே எடுக்கிறது தான் நீதி புலனாய்வுன்னு சொல்கிறாங்க. அதை ஆய்வு செஞ்சு அதுக்கப்புறம் நீக்கிடுவாங்க, அதான் ஜுடிக்கல் ரிவ்யூ. சரிங்களா, அப்போது இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி, அரசியலமைப்புக்கு எதிரான நாடாளுமன்ற கூட்டங்கள் அரசியலமைப்புக்கு முரணானவை என அறிவித்தல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, டிக்ளேரிங் லாஸ் ஆஃப் பார்லிமெண்ட் அன்கான்ஸ்டியூஷனல் தட் ஆர் அகெயின்ஸ்ட் கான்ஸ்டியூஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின். The list system of the distribution of legislative powers originated in India by, இந்திய சட்டம் இயற்றும் அதிகாரங்களை பகிர்ந்தளிப்பதற்கான பட்டியல் அமைப்பு முறை எந்த சட்ட திருத்தத்தில் உருவானது? அப்போ ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா மின்டோ மார்லி ஆக்ட் 1909, மின்டோ மார்லி சீர்திருத்த சட்டம் 1909. ஆப்ஷன் பி, மாண்டேகோ செம்ஸ்ஃபோர்ட் ஆக்ட் 1919, மாண்டேகோ செம்ஸ்ஃபோர்ட் சட்டம் 1919. ஆப்ஷன் சி, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935, இந்திய அரசு சட்டம் 1935. த இந்தியன்ஸ் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் 1947, இந்திய சுதந்திர சட்டம் 1947. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா மாண்டேகோ செம்ஸ்ஃபோர்ட் ரிஃபார்ம்ஸ் ஆக்ட் 1919 தான் அதுக்கான ஆன்சர். லிஸ்ட், அதாவது பட்டியல் அப்படின்னு வந்துட்டாலே மாண்டேகோ செம்ஸ்ஃபோர்ட் ஆக்ட் தான். இது நம்மளுடைய 10th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரியோட போர்ஷனில் ஒரு பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா, மின்டோ மார்லி ரிஃபார்ம் சொல்லியாக தான் நம்ம லிஸ்ட் சிஸ்டம்மை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி. ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ஃபைண்ட் அவுட் த இன்கரெக்ட் ஆர்டிகல்ஸ் ஆன் த டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் மெம்பர்ஸ், மாநில சட்டமன்ற உறுப்பினர்களின் தகுதி இழப்பு தொடர்பான தவறான சட்ட உறுப்பை கண்டறிக. இதெல்லாம் தவறுன்னு கேட்டிருக்காங்க. கூறு 189, கூறு 190, கூறு 191, கூறு 192. ஸோ இதில் தவறானவை பார்த்தீங்க அப்படின்னா கூறு 189 மட்டும்தான் தவறு. ஆர்டிகல் 189 இஸ் த ராங் ஒன். நெக்ஸ்ட் போயிடலாம். சூஸ் த கரெக்ட் மேட்சஸ் அமாங் த ஃபாலோவிங் ஆன் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், மாநில சட்டமன்றம் தொடர்பான கீழ்கண்ட இணைகளில் சரியானவற்றை தேர்ந்தெடு. அப்போ இதெல்லாம் சரின்னு கேட்டிருக்காங்க. நம்பர் 1, அபாலிஷன் ஆர் கிரியேஷன் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இன் ஸ்டேட்ஸ், மாநிலங்களில் மேலவைகளை நீக்குதல் அல்லது உருவாக்குதல். இதோடைய உறுப்பு 169ன்னு சொல்லியிருக்காங்க. ஆர்டிகல் 169 சொல்லியிருக்காங்க. நம்பர் 2, டியூரேஷன் ஆஃப் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், மாநில சட்டமன்றங்களின்
பதவி காலம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுக்கான ஆர்டிக்கல் 172. மூணாவது ஸ்பெஷல் அட்ரஸ் பை த கவர்னர், ஆர்டிக்கல் 174, ஆளுநரின் சிறப்புரை. அடுத்து அசென்ட் டு பில், மசோதாவுக்கான ஒப்புதல், இதோடைய உறுப்பு 176ன்னு சொல்கிறாங்க. அப்போ இதெல்லாம் சரின்னு பார்த்தீங்க அப்படின்னா முதல் மற்றும் இரண்டாவது மட்டுமே சரி. அபாலிஷன் ஆர் கிரியேஷன் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இன் ஸ்டேட்ஸ், ஆர்டிகல் 169. அடுத்து டியூரேஷன் ஆஃப் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், ஆர்டிகல் 172. இது ரெண்டு மட்டுமே சரி, மற்ற அனைத்தும் தவறு. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாம். அசஸ் அண்ட் ரீசன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஸோ அசஸ் அண்ட் ரீசன் பொறுத்த வரைக்கும் கூற்று காரணம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனமாக வாசிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் அசஸ்ன்னு பார்க்கலாம். அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா ஹாஸ் எ ப்ரிவிலேஜ் ஆஃப் அட்ரஸிங் போத் த ஹவுஸ் ஆஃப் பார்லிமெண்ட். நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் உரையாற்றும் சிறப்புரிமை இந்திய தலைமை வழக்கறிஞருக்கு உண்டு. ரீசன்: அட்டார்னி ஜெனரல் என்ஜாய்ஸ் த சேம் ப்ரிவிலேஜஸ் அண்ட் இம்யூனிட்டிஸ் as the members of parliament. நாடாளுமன்ற உறுப்பினர்களை போன்றே இந்திய தலைமை வழக்கறிஞருக்கு சிறப்பு சலுகைகளையும் விலக்களிப்புகளையும் கொண்டுள்ளார். ஸோ அப்போ அசஸனும் ரீசனும் சரியா அப்படிங்கிற, அதாவது இந்த கூற்றுக்கான காரணம் சரியான்னு கேட்டிருக்காங்க. ஆனால் ரெண்டுமே சரிதான், ஆனால் அதோடைய சரியான எக்ஸ்ப்ளனேஷன் இது கிடையாது. அந்த கூற்றை விளக்கக்கூடிய தன்மை இந்த காரணத்துக்கு இல்லாமல் இருக்குது, சரிங்களா? ஸோ இரண்டு கூற்றுமே கூற்று மற்றும் காரணமே சரி, ஆனால் சரியாக பார்த்தீங்க அப்படின்னா இதை விளக்கவில்லைன்னு தான் ஆன்சர். அப்போ ஆப்ஷன் டி தான் இதுக்கான ஆன்சர், கரெக்ட். ஸோ நெக்ஸ்ட் கொஷின். ஈக்குவல் ஜஸ்டிஸ் அண்ட் ஃப்ரீ லீகல் எய்ட் டு த புவர் ஆர் கேரண்டீடு அண்டர். ஏழைகளுக்கு சம நீதி மற்றும் இலவச சட்ட உதவி இதன் மூலம் உத்தரவாதப்படுத்தப்பட்டுள்ளது. ஸோ எந்த ஆர்டிக்கல் கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ லீகல் எய்ட் கொடுக்குறாங்கன்னு சொல்லி பார்க்கணும். அதுக்கான ஆர்டிக்கல் 39 ஏ. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா considering the following statements on right against exploitation and find out the correct statement. கீழ்காணும் சுரண்டலுக்கு எதிரான உரிமை பற்றிய வாக்கியங்களை கவனி, சரியான வாக்கியங்களை கண்டறிக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 4 வாக்கியம் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நம்பர் 1, ப்ரொடெக்ஷன் ஆஃப் லாங்குவேஜ், ஸ்கிரிப்ட் அண்ட் கல்ச்சர் ஆஃப் மைனாரிட்டிஸ். எழுத்து வடிவம் மற்றும் சிறுபான்மையினரின் கலாச்சாரம் மற்றும் மொழிகளை பாதுகாத்தல். ஆப்ஷன் பி, ப்ரொஹிபிஷன் ஆஃப் டிராஃபிக் இன் ஹியூமன் பீயிங், ஆள் கடத்தலை தடுத்தல். அடுத்து 3வது, ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப், உயிர் வாழ்வதற்கான பாதுகாப்பு. நெக்ஸ்ட், ப்ரொஹிபிஷன் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன் இன் ஃபேக்ட்ரிஸ், தொழிற்சாலைகளில் குழந்தை தொழிலாளர்களை தடுத்தல். ஸோ இதெல்லாம் சரின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் 2 அண்ட் 4, 2 மற்றும் 4 மட்டுமே சரி. ப்ரொஹிபிஷன் ஆஃப் டிராஃபிக் இன் ஹியூமன் பீயிங் அண்ட் ப்ரொஹிபிஷன் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன் இன் ஃபேக்ட்ரிஸ், ஆள் கடத்தலை தடுத்தல் மற்றும் தொழிற்சாலைகளில் குழந்தை தொழிலாளர்களை தடுத்தல், இது 2 மட்டுமே சரி. நெக்ஸ்ட் கொஷின். கன்சிடர் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ கீழ்கண்ட வாக்கியங்களை கவனிக்கவும் சொல்லியிருக்காங்க. அப்போ அதுக்கப்புறம் அதில் இதெல்லாம் சரின்னு கேட்டிருக்காங்க, பார்க்கலாம். ப்ரியாம்பிள் இஸ் எ பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். முகவுரை இந்திய அரசியலமைப்பின் ஒரு பகுதியாகும். ப்ரியாம்பிள் கேன் பி அமெண்டட். முகவுரை திருத்தப்படலாம். 3வது, த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் த ப்ரியாம்பிள் ஆர் நாட் என்ஃபோர்ஸ்ட் இன் கோர்ட் ஆஃப் லா. முகவுரையில் கூறப்பட்டிருக்கும் ஏற்பாடுகள் நீதிமன்றம் மூலம் செயல்படுத்த முடியாது. 4வது, த ப்ரியாம்பிள் இஸ் எ சோர்ஸ் ஆஃப் பவர். முகவுரையே அதிகாரத்தின் மூலமும் ஆதாரமும் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எதெல்லாம் சரின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட், செகண்ட் அண்ட் தேர்ட், இது 3 மட்டுமே தான் சரி. அதாவது ப்ரியாம்பிள் இஸ் எ பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அண்ட் ப்ரியாம்பிள் கேன் பி அமெண்டட் and the provisions of the preamble are not enforceable in court of law, இது 3 தான் சரி. முகவுரை இந்திய அரசியலமைப்பின் ஒரு பகுதியாகும்.
முகவுரை திருத்தப்படலாம். முகவுரையில் கூறப்பட்டிருக்கும் ஏற்பாடுகள் நீதிமன்றம் மூலம் செயல்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது 3 மட்டுமே சரி. நெக்ஸ்ட் கொஷின். த ஃபங்க்ஷனல் ஹெட் ஆஃப் நித்தி ஆயோக். நித்தி ஆயோக்கின் நிர்வாக தலைவர் யார்? நிர்வாக தலைவர்னு சொல்லிட்டாங்க. உண்மையான தலைவர் வேறு, நிர்வாக தலைவர் வேறு. சரிங்களா? ஜஸ்ட் சேர்மன் பார்த்தீங்க அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் இருப்பார். ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டு, வைஸ் சேர்மன். நித்தி ஆயோக்கின் நிர்வாக தலைவர் யார்? துணை தலைவர் தான் அதோடைய நிர்வாக தலைவராக இருப்பார். நெக்ஸ்ட் கொஷின். ஹூ இஸ் கன்சிடர்டு டு பி த ஆர்கிடெக்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா? யார் இந்திய அரசியலமைப்பின் சிற்பி என கருதப்படுகிறார்? ஸோ இதில் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா டாக்டர் பிஆர் அம்பேத்கர் தான் ஆர்கிடெக்ட். சரிங்களா? அவர் தான் நம்ம அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குனான்னு நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஷின். Which day is celebrated as Overseas Indians Day? வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தினம் என்று எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது? ஆப்ஷன் சி தான் கரெக்டு, ஜான்வரி 9. ஓகே, காந்தி வந்து சவுத் ஆஃப்ரிக்காலேருந்து திரும்ப வருவார் இல்லையா, அந்த கண்டென்ட். ஓகே, ஜான்வரி 9. நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் போயிடலாம். அசஸ் அண்ட் ரீசன். Article 249 of the Constitution enables the Parliament to transfer a subject from the state list to the union list. Reason. It is for the purpose of legislation by Parliament on grounds of national interests. கூற்று. அரசியலமைப்பின் 249வது உறுப்பின்படி ஒரு அதிகாரத்தை மாநில பட்டியலிருந்து மத்திய பட்டியலுக்கு நாடாளுமன்றத்தால் மாற்ற முடியும். ரீசன், காரணம் சொல்லியிருக்காங்க. தேசிய நலன் கருதி நாடாளுமன்றம் இம்மாற்றத்தை செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது 249வது ஆர்டிக்கல் இதைத்தான் பேசுதான்னு கேட்டால் எஸ், அஃப்கோர்ஸ் த ட்ரான்ஸ்ஃபரிங் சப்ஜெக்ட் பற்றி தான் பேசுது. ஸோ ஆர்டிக்கல் கரெக்டாக இருக்குது, அசஷன் கரெக்டாக தான் இருக்குது. அப்போ ரீசன் அதை அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுதா அப்படின்னு கேட்டால் எஸ், அஃப்கோர்ஸ். அப்போ அசஷனும் சரியாக தான் இருக்குது, ரீசனும் சரியாக தான் இருக்குது, கூற்றும் சரி, காரணமும் சரி. அப்போது ஆப்ஷன் பி தான் கரெக்ட். போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ அண்ட் ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் ஆஃப் ஏ. நெக்ஸ்ட் கொஷின். ஸோ அரேஞ்ச் அ 3-tier பஞ்சாயத் ராஜ் சிஸ்டம் அஸ் பர் த கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன்ஸ். அரசியலமைப்பு சட்டத்தின்படி 3 அடுக்குகளை கொண்ட பஞ்சாயத் ராஜ் அமைப்பினை பொறுத்துக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது எதெல்லாம் குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா, ஸோ வில்லேஜ் பஞ்சாயத், இன்டர்மீடியேட் பஞ்சாயத், டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத். சரிங்களா? ஸோ அதாவது கிராம பஞ்சாயத்து, இடைநிலை பஞ்சாயத்து, மாவட்ட பஞ்சாயத்து. இல்லை எது அடிப்படையிலேருந்து வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வில்லேஜ்லேருந்து ஆரம்பிக்கணும். சரிங்களா? வில்லேஜ்லேருந்து ஆரம்பித்து டிஸ்ட்ரிக்ட் வரைக்கும் போகணும். ஸோ அப்போ ஆப்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ அண்ட் டி கிட்டத்தட்ட வில்லேஜ்லேருந்து ஆரம்பித்து டிஸ்ட்ரிக்ட் வரைக்கும் போகிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. பட் ஆனால் நடுவில் இன்டர்மீடியேட் பஞ்சாயத்து தான் வரணுமே தவிர டவுன் பஞ்சாயத்துன்னு வரக்கூடாது. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். விச் ஆஃப் த ஃபாலோவிங் statements are true about directive principles of state policy? கீழ்காணும் கூற்றுகளில் அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகளை பற்றிய சரியான கூற்றினை கண்டறிக. ஸோ மொத்தம் 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நம்பர் 1, ஆர்டிகல் 36 to 51 டீல்ஸ் வித் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. சட்டப்பிரிவு 36 to 51 வரை அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகளை பற்றி குறிப்பிட்டுள்ளது. Number 2, Dr. B.R. Ambedkar described it as novel feature of the Indian Constitution. டாக்டர் பிஆர் அம்பேத்கர் இதனை இந்திய அரசியலமைப்பின் புதுமையான சிறப்பம்சம் என அறிவித்தார். நம்பர் 3, these principles are enforced by the law, enforced by the court. இந்த கொள்கைகளை நீதிமன்றத்தால் வலுக்கட்டாயமாக செயல்படுத்த முடியும். அப்போ டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியை பொறுத்த வரைக்கும் ஆர்டிகல் 36 to 51 கரெக்டு. சரிங்களா? அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. ரெண்டாவது, டாக்டர் பிஆர் அம்பேத்கர் இதை நாவல் ஃபீச்சர்னு சொன்னார். இதை நம்ம இப்போ தான் டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு. அப்போ தீஸ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் என்ஃபோர்ஸ் பை த கோர்ட் ஆஃப் லான்னு கேட்டால் கண்டிப்பாக தப்பு. ஃபண்டமெண்டல் ரைட்ஸை தான் நம்ம கோர்ட் ஆஃப் லா வழியாக என்ஃபோர்ஸ் பண்ணுவோம். பட் இங்கே வந்து டைரக்டிவ் பிரின்சிபல்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது தப்பு. ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் கரெக்டு, மற்ற எல்லாமே தப்பு. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாம். விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் ஆர் ட்ரூ அபவுட் ஆன்டி டிஃபெக்ஷன் லா? கீழ்காணும் வாக்கியங்களில் கட்சித்தாவல் தடை சட்டத்தை பற்றிய சரியான கூற்று எதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ மொத்தம் 3 கூற்று கொடுத்துருக்காங்க.
இட் ப்ரொவைடட் பை த 52nd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1985. 52வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1985 அளித்தது. அடுத்து ரெண்டாவது, ஆடட் இன் த 9th ஷெடியூல் டு த கான்ஸ்டியூஷன். அரசியலமைப்பில் 9வது அட்டவணையில் இணைக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் மூணாவது, மேட் சம் சேஞ்சஸ் இன் 91st கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 2003. 91வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 2003 மூலமாக ஒரு சிறு திருத்தம் செய்யப்பட்டுள்ளது. ஸோ இதெல்லாம் சரின்னு கேட்டிருக்காங்க. இது 9வது அட்டவணையான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. சரிங்களா? ஆன்டி டிஃபெக்ஷன் லா, கட்சி தாவல் ஒழிப்பு சட்டம். சரிங்களா? இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9வது அட்டவணையில் இல்லை. ஸோ அது தவறு. அப்போ 1 மற்றும் 3 மட்டும் சரி. ஓகே, அடுத்த கேள்வி போயிடலாம். அரேஞ்ச் த ஃபாலோவிங் கமிட்டிஸ் இன் த கரெக்ட் குரோனாலஜிக்கல் ஆர்டர். அப்போ கரெக்டாக வந்து குரோனாலஜிக்கலான அதோடைய ஆண்டை மையமாக வைத்து தீர்மானிக்கப்படணும். சரிங்களா? கீழ் கொடுக்கப்பட்டுள்ள குழுக்களின் கால வரிசைப்படி எழுதுக. அப்போ காலத்தை கரெக்டாக கணிக்கணும். ஓகே, இங்கே 4 கொடுத்துருக்காங்க. நம்பர் 1 GVK ராவ் கமிட்டி, நம்பர் 2 பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி, 3வது LM சிங்வி கமிட்டி, 4வது அசோக் மேத்தா கமிட்டி. சரிங்களா? நம்ம LM சிங்வி கமிட்டி தான் லாஸ்ட்டாக போட்டது மட்டும் நமக்கு நல்லா தெரியும். ஸோ கடைசியாக LM சிங்வி கமிட்டி வர மாதிரியான ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் D மட்டும்தான் இருக்குது. ஸோ அதுவே சரியாகவும் இருக்குது. ஓகேவா? ஆப்ஷன் D தான் இதுக்கான சரி ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட்டு ஹியூமன் ரைட்ஸ் டே இஸ் செலிப்ரேட்டட் ஆன். சரிங்களா? மனித உரிமை நாள் கொண்டாடப்படுவது டேஸ் ஆகும். என்னைக்கு கொண்டாடுறாங்க? டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி. நெக்ஸ்ட் கொஷின், இன் விச் இயர் டிட் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டிக்ளேர் தமிழ் அஸ் த ஃபர்ஸ்ட் கிளாசிக்கல் லாங்குவேஜ்? எந்த ஆண்டு இந்திய அரசால் முதல் செம்மொழியாக தமிழ் மொழி அறிவிக்கப்பட்டது? ஸோ ஆப்ஷன் C 2004 தான் அதுக்கான ஆன்சர். சரி. ஸோ நெக்ஸ்ட் கொஷின், விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டேட் ஹாவ் எ காமன் ஹைகோர்ட்? கீழ்காணும் எந்த மாநிலங்கள் பொதுவாக உயர்நீதிமன்றம் பெற்றுள்ளன? ஸோ ஆப்ஷன்ஸ் ஆர் டெல்லி அண்ட் கல்கட்டா, ஆப்ஷன் B கேரளா அண்ட் தெலுங்கானா, ஆப்ஷன் C பஞ்சாப் அண்ட் ஹரியானா, ஆப்ஷன் D மகாராஷ்டிரா அண்ட் குஜராத். ஸோ டெல்லிக்கு தனியாக ஹைகோர்ட் இருக்குது, கல்கட்டா வெஸ்ட் பெங்காலுக்கு தனியாக ஹைகோர்ட் இருக்குது, கேரளாவுக்கும் தனியாக ஹைகோர்ட் இருக்குது, தெலுங்கானாக்கும் தனியாக ஹைகோர்ட் இருக்குது. சரிங்களா? அடுத்து மகாராஷ்டிரா குஜராத் தனித்தனி ஹைகோர்ட் இருக்குது. ஸோ அதுக்கான ஆன்சர் பஞ்சாப் ஹரியானா. சரிங்களா? அந்த ஹைகோர்ட்டோட பேரும் பஞ்சாப் ஹரியானா ஹைகோர்ட் தான். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஷின் அண்ட் ஃபைனல் கொஷின். சரிங்களா? ஹூ இஸ் த சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் அத்தாரிட்டி ஆஃப் த முனிசிபல் கார்ப்பரேஷன்? நகராட்சி நிர்வாகத்தின் முதன்மை நிர்வாக அலுவலர் யார்? ஸோ யுவர் ஆப்ஷன்ஸ் ஆர் ஆப்ஷன் A சிட்டி மேனேஜர், நகர மேலாளர், ஆப்ஷன் B முனிசிபல் கமிஷனர், நகராட்சி ஆணையர், ஆப்ஷன் C கலெக்டர், மாவட்ட ஆட்சியர், ஆப்ஷன் D அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ், காவல்துறை உதவி ஆணையர். சரிங்களா? அப்போ முனிசிபல் கார்ப்பரேஷன் அப்படின்னு வந்துருச்சு, நகராட்சின்னு வந்துருச்சு. நகராட்சினாலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதே நகராட்சி சார்ந்த ஒரு ஆணையர் தான் இருப்பார். சரிங்களா? முனிசிபல் கமிஷனர் தான் அதுக்கான ஆன்சரும் கூட. அப்போ ஆப்ஷன் B தான் சரி. ஓகே, தட்ஸ் ஆல். ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் அடுத்த ரிமைனிங் உள்ள கொஷின்ஸையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் கீப் ஆன் வாட்சிங்.